இந்திய மக்களுக்கான அல்வா இன்னைக்கு கிண்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க கிண்டுறாங்கன்னா பாராளுமன்றத்துல நிதித்துறை அமைச்சகத்துல கிண்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி அல்வா கிண்டுவாங்க. இது என்ன பாரம்பரியம் தெரியல. அதே நேரத்துல இந்தியாவுக்கே ஒரு அல்வா கிண்டிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? யாருன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில 2வது முறையாக அதிபர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்க ட்ரம்ப் அவர்கள் பலமா ஒரு அல்வா கிண்டிருக்காரு. அந்த அல்வா இந்தியா வாயில போட்டு திணிச்சிருக்காரு. என்ன அல்வான்னு பாத்தீங்கன்னா, இனி வருங்காலங்களில் அமெரிக்காவில் புதிய குடியுரிமைகள் கொடுப்பதற்கு புதிய சட்டங்கள் கொண்டு வருவேன். அந்த சட்டங்கள் வெளியிலிருந்து வரக்கூடிய வந்தேரிகள், நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க, இங்க சிஐஏ என்ஆர்சி பத்தி எல்லாம் பேசுறாங்க, இதெல்லாம் வேணும், இதெல்லாம் தானே இந்தியா பாதுகாப்பா இருக்கணும். அதே கருத்து அங்க அமெரிக்க ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய இந்தியர்கள், ஆசியர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பொருளாதார சுமையா உருவாகுது. அடுத்து கடைசியா அவர் சொல்றது என்ன, இந்தியாவில இருந்து வரக்கூடிய இறக்குமதி பொருளுக்கு வரி விதிக்கிறதுக்கான குழுவை அவர் நியமிச்சிட்டாரு. அந்த குழு என்ன பண்ண போறா, இந்தியாவில இருந்து எவ்வளவு பொருள் வருது, அதன் மூலம் எவ்வளவு அமெரிக்காவில விற்பனை ஆகுது, அந்த விற்பனை மூலம் இந்தியாவுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது, இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு, இந்தியாவில இருந்து நாங்க இறக்குமதி பண்றோம்ல அந்த பொருளுக்கு கூடுதலாக வரி விதிப்போம், உங்களால் தாங்க முடியாது நேரடியாக எச்சரிக்கிறாரு. அல்வாக்கின்றது நம்ம ஒரு கேலியா பேசுவோம்ல, அந்த மாதிரி இந்திய மக்களுக்கான அல்வா இன்னைக்கு கிண்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க கிண்டுறாங்கன்னா பாராளுமன்றத்துல நிதித்துறை அமைச்சகத்துல கிண்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி அல்வா கிண்டுவாங்க. இது என்ன பாரம்பரியம் தெரியல. நம்ம சொல்லவிட என்ன சொன்னா, அல்வா தருது அப்படின்னா மக்களை ஏமாத்துறது, இல்ல ஒருத்தரை ஏமாத்த. அந்த வகையில இந்திய பட்ஜெட்டுங்கிறது ஒவ்வொரு முறையும் இந்திய உழைக்கும் வர்க்கத்துக்கு மக்களுக்கு ஏமாற்றம் தரதுனால இந்த அல்வாக்குன்றத அந்த மூலத்துவம் கையிலேயே வச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு அல்வா கிண்ட தொடங்கி இருக்காங்க. இந்த அல்வா இன்னும் ஒரு வாரத்துல மக்கள் வாய்க்கு சேர்ந்துரும். எவ்வளவு சுட போகுது நமக்கு தெரியல. அதே நேரத்துல இந்தியாவுக்கே ஒருத்தர் அல்வா கிண்டிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? யாருன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில 2வது முறையாக அதிபர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்க ட்ரம்ப் அவர்கள் பலமா ஒரு அல்வா கிண்டிருக்காரு. அந்த அல்வா இந்தியா வாயில போட்டு திணிச்சிருக்காரு. என்ன அல்வான்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் தேர்தல்ல ட்ரம்ப் வெற்றி பெறுவாரான்னு ஜூன் மாதத்துல மிகப்பெரிய விவாதம். ஏன்னா அவர் ஒரு பாலியல் நடிகையோட தொடர்பு வச்சிருந்தாரு. அந்த தொடர்புக்கான தொகையை, அந்த பாலியல் உறவுக்கான தொகையை என்ன பண்ணாருன்னா தன் வழக்கறிஞர் மூலம் கட்சி நிதியில இருந்து எடுத்து கொடுத்துட்டாரு. அதனால அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் நியூயார்க் நீதிமன்றம் பேசிட்டு இருந்தாங்க. அதனால அவர் அதிபர் ஆவாரா, அதிபர் மக்கள் ஓட்டு போடுவாங்களா, ஐயோ இவரை இழிச்சல், அப்படி பார்த்த நேரத்துல எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப் அதிபரா இருக்காரு. இல்ல முக்கியமான பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, ட்ரம்ப்பை ஏத்து போட்டிட்டவர் யாருன்னா கமலா ஹாரிஸ். இந்த கமலா ஹாரிஸ் இந்தியா வம்சாவளி அவங்க பாட்டி இந்தியால இருந்தாங்க, அவ்வளவுதான். அவங்க பாட்டி இங்க இருந்தாங்க, இங்க இருந்து அவங்க போய் அங்க ஒரு அமெரிக்க பிரஜையை கட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்த மகளோட மகள் தான் இந்த கமலா ஹாரிஸ். இந்த கமலா ஹாரிஸ் நிக்கிறத வச்சு இங்க இருக்கிற பார்ப்பனர்கள், இல்ல இங்க இருக்கிற பார்ப்பன சார்பு அமைப்புகள் மற்றும் சில தமிழர்கள் கூட, ஏன்னா அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பாரம்பரியமான்னு சொல்லி பல்வேறு இடங்கள்ல கமலா ஹாரிஸ் எப்படியும் ஜெயிச்சிருவாங்க. கமலா ஹாரிஸ் ஜெயிச்சுட்டா இந்தியாவோட தலையெழுத்தே மாறும், அமெரிக்கா இன்னும் நமக்கு வாரி வழங்குன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல இந்திய மக்கள் வயிற்றுல புதிய கரைக்க வேலையை அமெரிக்க மக்கள் செஞ்சுட்டாங்க. ஏன்னா அமெரிக்க மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்க்கறது, அமெரிக்கா ஒரு வல்லரசு, அந்த கட்டமைப்பை தொடர்ச்சியா மேம்படுத்திட்டே இருக்கணும். அந்த வகையில இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் அதை செஞ்சாருன்னா அவர் கொஞ்சம் தவறிட்டதா அந்த மக்கள் நினைக்கிறாங்க. அதே நேரத்துல இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் ஜோ பைடன் அவருடைய அரசியல் விவாதங்கள், ஏன்னா இங்க மாதிரி இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி அங்க ஓப்பனா மேடை போட்டு 2 அதிபர் வேட்பாளர்களும் பேசுவாங்க. அந்த வேட்பாளர்கள் பேசுறதை எடை போட்டு மக்கள் வாக்களிப்பாங்க. இதுதான் நடக்கும்ல. இந்த நடைமுறைப்படி மேடையில ஏறின ஒவ்வொரு மேடையிலும் ஜோ பைடன் தோத்து போற நேரத்துலதான் அவங்க வேற வழியே இல்லாம திடீர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் நிறுத்துறாங்க. இது அந்த பின்னடைக்கு ஒரு காரணம். கூடுதலாக எலான் மாஸ்க், நமக்கு நல்லாவே தெரியும், எலான் மாஸ்க் ஒரு பெரிய தொழில்நுட்ப வல்லுநர், இல்ல தொழில்நுட்ப வியாபாரி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த தொழில்நுட்ப வியாபாரி என்ன பண்றாருன்னா தன்னுடைய தொழில் வளர்ச்சிக்காக தனக்கு ஆதரவான ஒரு அரசு அமையன்னு விரும்புறாரு. அந்த வகையில எலான் மாஸ்க் கடைசி நேரத்துல கேபினெட்ல இருந்தவங்க, அங்க இருக்க மாகாண பிரதிநிதிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு தர வேண்டியதை தந்து எப்படி கவனிக்குமோ அப்படி கவனிச்சு அவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா ட்ரம்ப்புக்கு ஆதரவா அணி திரட்டுறாரு. இந்த கேம்பெயின் கை கொடுத்தனால்தான் ட்ரம்ப் 2வது முறையாக வெகுவான வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. குறைவாலாம் கிடையாது, மெஜாரிட்டி மகன் அந்த மெஜாரிட்டியை தாண்டி நல்ல வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. கமலா ஹாரிஸ் எதிர்பார்த்தவங்க சோவிக்கல. சரி, இவரு தான் ஜெயிச்சுட்டாருன்னா நம்மள மாதிரி இந்த நாட்டுல ஜெயிச்ச உடனே அப்படியே உட்கார மாட்டாங்க. அந்த வெற்றி அடுத்து ஒரு 3 மாதத்துல அவர் பதவி ஏற்கிறாரு. ஏன்னா அந்த பதவி காலத்துக்கு முன்னாடி தேர்ந்தெடுத்துருவாங்க, இதுதான் நடைமுறை. அந்த நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் தான் வெற்றி பெற்ற சில நாட்களிலே ஒரு பேட்டி தராரு. அந்த நேர்காணல தெளிவா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா எங்களுக்கு, அதாவது எங்களுக்குங்கிறது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதிக்கிறது, அந்த வரி விதிப்பை குறைக்க வேண்டும். இல்லை என்றால் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு, இந்தியாவிலிருந்து நாங்க இறக்குமதி பண்றோம்ல அந்த பொருளுக்கு கூடுதலாக வரி விதிப்போம், உங்களால் தாங்க முடியாது நேரடியாக எச்சரிக்கிறாரு. கூடுதல் என்ன சொல்றாங்க, இந்த ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய நாடுகள் எல்லாமே எப்போதும் தங்களுடைய பொறுப்புல நகர்ந்துக்கிறாங்க.
அவங்க அமெரிக்காவுக்கு சுமையா மாறிட்டு இருக்காங்கன்னு ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு கருத்தா தெரிவிக்க மக்களுக்கு அச்சம் ஏற்படுது. இன்னும் அவர் தேர்தல் பரப்புரையில தெளிவா சொன்னார், இந்த குடியுரிமை பத்தி நான் கண்டிப்பா பேச வேண்டியிருக்கும். இனி வருங்காலங்களில் அமெரிக்காவில் புதிய குடியுரிமைகள் கொடுப்பதற்கு புதிய சட்டங்கள் கொண்டு வருவேன். அந்த சட்டங்கள் வெளியிலிருந்து வந்தக்கூடிய வந்தேரிகள், நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க இங்க சிஏஏ என்ஆர்சி பத்தி எல்லாம் பேசுறாங்க, இதெல்லாம் வேணும், இதெல்லாம் இருந்தாலும் இந்தியா பாதுகாப்பா இருக்கணும். அதே கருத்து அங்க அமெரிக்க ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய இந்தியர்கள், ஆசியர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள், இன்னும் சொல்ல போனா ஆப்பிரிக்கர்கள், இந்த மக்களுடைய குடியேற்றங்கிறது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பொருளாதார சுமையா உருவாகுது. அதே போல தெற்கு அமெரிக்க நாடுகளில், தென் அமெரிக்க நாடுகள்ல இருந்து வரக்கூடிய மக்கள் கூட்டங்கிறது அமெரிக்க தொழில் உற்பத்தியும் அமெரிக்க வளர்ச்சியும் பாதிக்குது. அதனால இந்த மக்களுடைய வருகையை இனிமே கட்டுப்படுத்துவேன், விசாவை ரொம்ப டைட் பண்ணும். அதே போல விசாவை தாண்டி நீங்க திருட்டு குடியேற்றம்பாங்க, அனுமதி பெறாம திடீர்னு கடற்கரை போய் இறங்கிடுவாங்க. அந்த நாட்டு சட்டம் என்ன சொல்றதுன்னா, அப்படி யாரு கடற்கரை இறங்கினாலும் அவங்களை பாதுகாக்கணும், அவங்களுடைய குரலை கேட்கணும். அந்த குரல் சரிவர இருந்து அவர்கள் கோரிக்கைகள் சரிவர இருந்தா அவர்களை குடிமகனாக ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டில் நடமாட விடாம, இல்லை என்றால் அதே நாட்டுக்கு திருப்பி அனுப்பலாம். அந்த சட்டம் இருக்கு. இதை சாக்கா வச்சுக்கிட்டு பல்வேறு தரப்புல இங்க குடியேறாங்க. அதனால இதெல்லாம் தடுக்கணும்னு ட்ரம்ப் தேர்தலுக்கு முன்னாடி பேசினாரு. அந்த வகையில இப்ப 2வது முறையாக அமெரிக்க ட்ரம்ப் பதவியேற்ற 2 நாட்கள்லயே அவர் வெளியிட்ட அறிவிப்புகள் அனைத்தும் மிகப்பெரிய பேரிச்சை உண்டு பண்ணிருக்காரு. அதை முதலாவது நம்ம பார்க்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த குடியுரிமை சம்பந்தமா அவர் சொல்றாரு. குடியுரிமை யாருக்குன்னா, முன்னாடி அமெரிக்காவில நமக்கு பொதுவா ஒரு விதி இருக்கு, ஒரு பிளைட்ல போயிட்டு கூட ஒரு கர்ப்பிணி பெண் அந்த பிளைட்ல குழந்தை பெற்றுட்டாங்கன்னா, அந்த பிளைட் எந்த நாட்டுக்கு மேல பறக்குதோ அந்த நாட்டு குடியுரிமை அந்த குழந்தைக்கு கொடுத்துருவாங்க. இது இயல்பா நடக்கக்கூடியது. அதே போல அமெரிக்காவில் யாராவது ஒரு வந்தேரியா இருந்தா கூட, இங்க இருந்து போய் குடியேற்ற உரிமை கிடைக்காமல் இருந்தா கூட, அங்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டா அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைத்து விடும். இப்ப ஆனா ட்ரம்ப் என்ன சொன்னா, அப்படி இனிமே கொடுக்க முடியாது, அமெரிக்கா வந்ததுனால இங்க ஒரு குழந்தை பிறகுன்னா அதுக்கு நாங்க குடியேற்ற உரிமை தர முடியாது, வரும் பிப்ரவரி 19 அதோட இந்த குடியுரிமை ரத்து பண்ணப்படுது. இனிமே அமெரிக்கால பிறந்தா கூட அந்த குழந்தை எங்கிருந்து வந்ததோ, மீண்டும் அவர்கள் எங்க செல்ல போறாரோ அந்த நாட்டு குடியுரிமை கொடுக்க எடுத்துக்கிட்டோம், அமெரிக்கா அதுக்கு குடியுரிமை வழங்காது, தற்காலிகமா இருந்துக்கலாம்னு ஒரு குண்ட போறாரு. கூடுதலா என்ன சொல்றாருன்னா, இந்த விசா ப்ராசஸ் ரொம்ப நெருக்கடி கொண்டு வந்திருக்காரு. இது வரைக்கும் தொழில் அப்படிங்கிற வேலையில நாங்க வேலை செய்ய வரோம், இல்ல வணிகம் செய்ய வரோம்னு கொடுத்து இந்த விசா எல்லாத்தையும் ரொம்ப கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டாரு. அவர் என்ன சொல்ற, அமெரிக்க இளைஞர்களை வேலை வாய்ப்பு இல்லாம தவிர்க்கிறாங்க, அதனால அமெரிக்க இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள், அமெரிக்க பிரஜைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கள், அவர்களுக்கு கொடுத்தது போக எஞ்சியதை வெளியிலிருந்து அவர்கள் கொடுத்தா போதும், அதுக்கு கூட அரசோட அனுமதி வேணும்ட்டு எல்லா நிறுவனத்தையும் கட்டுப்படுத்துறாரு. அதே போல இன்னொரு அறிவிப்பு வெளியிடுறாரு. என்ன அறிவிப்பு வெளியிடுறாருன்னா, உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து அமெரிக்கா முற்றிலுமாக விலகிக் கொள்கிறது. இந்த அறிவிப்பு அவர் கடந்த முறை அதிபரா இருப்பு இதே அறிவிப்பு தான் வச்சிருந்தாரு. அடுத்த ஆட்சி அதை மாத்துச்சு, மீண்டும் ஒரு ஆட்சிக்கு வந்த உடனே இந்த அறிவிப்பு வெளியிடுறாரு. ஏன்னா இந்த உலக சுகாதார நிறுவனங்கிறது ஐநாவோட ஒரு துணை அமைப்பு. இந்த அமைப்பு உலகத்தில் இருக்க குழந்தைகள், மக்கள், இவர்களுடைய நலன்கள், அது பெண்களை பத்தி குறிப்பா கவனம் எடுத்துக்கிட்டு அவருடைய வளர்ச்சி, மேம்பாடு, ஆரோக்கியம் இதை பத்தி இவங்க தொடர்ச்சியா கண்காணிக்கிறதும், அதுக்கான டேட்டா கலெக்ட் பண்றது, அதுக்கான மருந்து பொருட்களை எங்க இருந்தாலும் இலவசமா பெற்று கொடுக்கறது, அந்த நாட்டை முன்னேற்றம் அடைய வைக்கிறது, பின்தங்கிய நாடுகளை முன்னேற்ற கொண்டு வரும், இதெல்லாம் உலக சுகாதார நிறுவனத்துடைய கடமை. கூடுதலா இந்த நம்ம சொல்லக்கூடிய பெருந்தொற்று காலங்கள், இப்ப கொரோனா வந்துட்டு போச்சுல, அந்த மாதிரி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த உலக சுகாதார WHO பங்கு அளப்பரியது. இவங்க தான் எல்லா நாட்டுக்கும் எளிதா போக முடியும், வர முடியும், அங்க மருந்து பொருளை கொண்டு போய் சேர்க்க முடியும். இவங்க கேட்டா எந்த நாடும் மறுக்க மருந்து கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அதுல முதன்மை பங்குதாரராக இருந்த, இல்ல முதன்மை நன்கொடையாக இருந்த அமெரிக்கா முற்றிலுமாக விலகுது ட்ரம்ப் சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலே அதிகபட்ச மக்கள் தொகை கொண்டிருக்கு, அதிக வளர்ச்சியை வச்சிருக்கிற சைனா பாத்தீங்கன்னா வெறும் $40 மில்லியன் தான் தராங்க WHO. ஆனா அதை விட பல மடங்கு கூடுதல் அமெரிக்கா தருது. ஆனா அமெரிக்க பொருளாதாரம் பாதிக்கப்படுறது. ஆகவே இந்த உலக சுகாதார நிறுவனத்தின் திட்டத்திலிருந்து முழுமையாக நாங்க விலகிக் கொள்கிறோம், அமெரிக்கா நீ பங்களிக்கிறாரு. அடுத்த ஒரு குண்டை தூக்கி போறாரு. அந்த குண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் இயற்கை வள சூழலை கட்டுப்படுத்த வேண்டும், எல்லா நாட்டுக்கும் கட்டுப்பாடு உண்டு. அந்த வகையில உலகத்தில் இருக்க கார்பனுடைய அளவை குறைக்கணும். அப்ப கார்பன் அளவை குறைக்கணும்னா இயற்கை எரிவாயுக்கள் இல்ல இயற்கை தனிமைகளை வச்சு உருவாக்கணும், அந்த எரிபொருள் உற்பத்தியை குறைக்கணும். அந்த உற்பத்தி குறைஞ்சாதான் இந்த கார்பன் வெளியே வர்றது குறையும் எல்லா நாடும் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கல்ல, அந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறுகிறதுன்னு ட்ரம்ப் அறிவிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, உலகத்தில் இருக்கிற கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு பெட்ரோல் எடுத்து அதிகமா சம்பாரிச்சு நாட்டை வளப்படுத்திட்டு இருக்கான். கேட்டா அதுதான் முதன்மை பொருளாதாரங்கிறீங்க. ஆனா இயற்கை வளங்க அதிகம் வச்சிருக்க அமெரிக்காவில இதையெல்லாம் எடுக்காம மக்களை ஏன் வேலையில்லா திண்டாட்டத்துக்கும் உணவு உற்பத்தி குறைவும் தள்ளணும். ஆகவே இனிமேல் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை நீடிக்காது. நாங்கள் எங்களுக்கு இருக்க இயற்கை வளங்களை எங்களால் முடிந்த அளவுக்கு எடுத்து அதை நாங்கள் விற்பனைக்கு உட்படுத்துவோம். இந்த விற்பனையின் மூலம் அமெரிக்கா வல்லரசாக மீண்டும் மாறும், இந்த வல்லரசுங்கிற நிலையை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு ஒப்பந்தத்தில் வெளியேறதோட அமெரிக்காவுக்கு சுரங்கங்கள் மற்றும் கனிம வளங்களை சூறையாடுறதுக்கு அவர் சர்வதேச டெண்டர் கோர்றது அளவுக்கு தயாராயிட்டு இருக்காரு. இந்த வகையில
அடுத்து கடைசியா அவர் சொல்றது என்ன, முன்னாடியே நம்ம குறிப்பிட்ட மாதிரி இந்தியாவில இருந்து வரக்கூடிய இறக்குமதி பொருளுக்கு வரி விதிக்கிறதுக்கான குழுவை அவர் நியமிச்சிட்டாரு. அந்த குழு என்ன பண்ண போறா, இந்தியால இருந்து எவ்வளவு பொருள் வருது, அதன் மூலம் எவ்வளவு அமெரிக்காவுல வந்து விற்பனை ஆகுது, அந்த விற்பனை மூலம் இந்தியாவுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது, அது எந்த கம்பெனி வந்து அமைச்சிருந்தாலும் இந்திய கம்பெனியா இருந்தா அதை கணக்குல வச்சுக்கிட்டு இந்த கம்பெனிகளுக்கு கூடுதலாக வரி எப்படி விதிப்பது, அவர்களுக்கான சட்ட திட்டங்களை எப்படி நெருக்கடியாக்குவதுங்கிற திட்டத்திலையும் அவர் இறங்கிட்டாரு. இந்த வகையில ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் இந்திய மக்களுக்கு ஒரு அல்வா கிண்டிட்டு இருக்கப்ப இந்திய மக்களுக்கான அல்வாவை அமெரிக்க அதிபர் கிண்டி இருக்காரு. அதுதான் இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம். ஆனா இதையெல்லாம் வெறும் புறந்தள்ளிட்டு இன்றைய அரசியல்ங்கிறது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இருக்கிற வாத பிரதிவாதங்களை வச்சுக்கிட்டு நீயா நானும் போட்டி போட்டிருக்காங்க தவிர இந்திய மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய இந்திய பட்ஜெட், அதே போல இந்திய மக்களை மறைமுகமா பாதிக்கக்கூடிய அமெரிக்க அதிபரின் பேச்சு, இதெல்லாம் ஏன் கவனத்துல வச்சுக்கன்னு சொல்ல. இன்னும் அமெரிக்க அதிபர் சொல்லுவோம் இன்னொரு கருத்து, பாலினம் சொன்னா என்ன சொல்லுவோம், ஆண் பெண் மற்றும் மாற்று பாலினத்தவர் மூன்றாம் பாலினத்தவர் குறிப்பிடுவோம்ல. இனிமேல் அமெரிக்காவில் அது கிடையாது. அமெரிக்காவில் 2 பாலினம் தான், ஆண் மற்றும் பெண், இந்த 2 பாலினம் தான் அமெரிக்கா ஒத்துக்கொள்ளும். இன்னும் கூடுதல் என்ன சொல்ற, இந்த மாற்று உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை பண்றாங்கல்ல, சில பேர் அவங்களுடைய பிறக்கும் பொழுது ஆணாக இருந்திருப்பார்கள், ஆனால் அவருடைய உள்ள இருக்கிற மரபணு கூறுகளால அவர்கள் தங்கள் பெண்களாக உணர்ந்து பெண்களாக மாறணும் விருப்பப்படுற இடத்துல அந்த மாதிரி அறுவை சிகிச்சைக்கு இனி அமெரிக்கால இடமே இல்லைங்கிறாரு. ஏன்னா ட்ரம்ப் முந்தைய ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி பல உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. கூடுதலா அவர் எப்பொழுதுமே கருக்கலைப்புக்கு எதிரானவர்கள். கருக்கலைப்பு வந்து ஒரு பாவச் செயல், இது வந்து பைபிள்ல கூறப்படுது. அந்த கருத்தை வச்சுக்கிட்டு அதை பிடிவாதமா பின்பற்றக்கூடியதான் ட்ரம்ப் வந்து ஒரு வலதுசாரி, தீவிரமா மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு வலதுசாரி. அந்த வகையில இந்த கருக்கலைப்பு வந்து நான் ஒத்துக்க முடியாது, முன்னாடி தேர்தல் குறிப்பிட்டிருக்காரு, அதையும் வலுவா குறிப்பிடுறாரு. இப்படி பல்வேறு வகையில அமெரிக்க மக்கள் எதையெல்லாம் நினைச்சாங்களோ அதையெல்லாம் மறுக்கிறாரு. இன்னும் கூடுதலா வந்து இந்திய மக்கள் இங்க வந்து குடியேறாங்கல்ல, அந்த குடியுரிமைக்கான கட்டுப்பாட்டை ரொம்ப அதிகப்படுத்தணும்னு பேசியிருக்காரு. மெக்சிகோ கிட்ட தடுப்பு சுவர் கட்டணும். இப்படி எல்லா வகையிலையும் அமெரிக்காங்கிறது ஒரு தனி நாடு. அந்த நாடு பன்முகத்தன்மை கொண்டதா இல்ல, அமெரிக்கால வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்வும் பொருளாதாரம் நன்னமாக இருக்க வேண்டும் என்றால் வெளியிருந்து வரக்கூடிய தடுக்க வேண்டும் ஒரு குறுகிய நோக்கத்துல ட்ரம்ப் இந்த முடிவு எடுத்திருக்காரு. இது ஒரு வலதுசாரி பாசிசம் தான். இந்த பாசிச ஆட்சி தொடங்கும் பொழுதே இப்படி இருக்குது. இப்பதான் அறிவிப்பு பதவிக்கு ஏற்று ஒரு 10 நாள் கூட இருக்காது, அதுக்குள்ளே இவ்வளவு அறிவிப்பு. நான் இன்னும் எஞ்சி இருக்கிற ஆட்சி காலங்கள்ல அமெரிக்காவோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த அமெரிக்க நடவடிக்கைங்கிறது கண்டிப்பாக ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் வளர்ச்சியை தடுக்க வைத்ததும் அவர்களை மீண்டும் படுகொலியில் தள்ளி அமெரிக்காவை அண்டி வாழகிற நிலையை. ஏன்னா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா எல்லாரும் இன்னைக்கு பார்த்தா சைனா கிட்ட சில பேர் இருக்காங்க, சில பேர் ரஷ்யாவோட பேச்சு கேட்கறாங்க. இந்த தன்மையை வந்து ஒத்துக்கிறதுக்கு அமெரிக்கா தயாரா இல்ல. அமெரிக்கா எப்பொழுதும் தன்னை ஒரு பெரியனாக நிரூபித்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் அதிபர் ட்ரம்ப் உடைய இந்த அறிக்கைகள் எல்லாம் வெறும் அவருடைய வெற்று அறிக்கை நம்ம பார்க்க வேணாம். இது அங்க இருக்க அரசு, அந்த அரசை ஆளுகிற அதிகார வர்க்கம், அந்த அதிகார வர்க்கத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய இந்த உயர் பணக்கார குடும்பங்கள், கார்பரேட் முதலாளிகள், இவருடைய வெளிப்பாடாக தான் அதிபர் ட்ரம்ப் பேசுகிறாரு. ஆனா அதிபர் ட்ரம்ப் பேச்சை நம்ம அப்படியே புறந்தள்ளி விட முடியாது. இத்தகைய பேச்சுகள் இனி வருங்காலங்களில் சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும். இதை காலம் நமக்கு காட்டும்.